அந்த ஆடியோ லான்ச்ல வந்து பேசும்போது எல்லாருமே இப்போ ஆர்டிஸ்டா இருக்கட்டும், சூர்யா சாரா இருக்கட்டும், ஸோ ரொம்ப ஒரு ஹைப் குடுக்குற மாரி பேசல அப்படின்ற மாரி எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இது எதனால? கங்குவா தான் காரணம். கங்குவோடைய ஆடியோ ரிலீஸ்ல, கங்குவோட ப்ரமோஷன்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து நம்ம ஞானவேல் ராஜா அந்த புரொடியூசர் வந்து வாய பொளந்துட்டு பார்ப்பீங்க, 200 கோடி அடிக்கும் அப்படி இப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பேசி, அவ்வளோ தூரம் வந்து ட்ரால் பண்ணதுனால சூர்யா நிச்சயமா மனசு புண்பட்டுருப்பார். ஏன்னா அவர் தான் அந்த படத்தின் ஹீரோ. அதனால இந்த படத்துல சூர்யா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா, யாருமே இந்த படத்தை வந்து பெரிய ஹைப்பா பேசாதீங்க. அதாவது படம் என்ன இருக்கோ படம் வந்து பேசட்டும், நம்ம பேச வேணாம் அப்படிங்கிறதுனால தான் மேடையில் வந்து சூர்யாவே பாருங்க ரொம்ப லிமிட்டடாக ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக தான் பேசியிருந்தார். ரொம்ப கச்சாமுச்சான எப்போவுமே சூர்யா வந்து ஒரு அலப்பறையாக பேசக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஆடியோ ரிலீஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அடக்கியே வாசிச்சிருந்தாரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு மேலே கூட்டம் க்ரௌட் இருந்துச்சு. நேரு ஸ்டேடியத்தில் பெரிய கூட்டம் இருந்துச்சு. அப்படி இருந்து கூட பெருசாக ஒரு ஹீரோ ஏதாவது பெருசாக சொல்லுவாரான்னா சொல்லலை. காரணம் கங்குவாவுடைய தோல்வி, அதனுடைய பாடம் வேண்டாம், பெருசாக ப்ரமோட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது